எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு அன்னையின் அருளாசியினோடு மகர ராசியில் பிறந்தவர்கள். இந்த மகர ராசி அப்படிங்கிற பொழுது திருமண தடை, முதல்ல இந்த மாதத்தில் இவர்களுக்கு இந்த திருமண தடை நீங்கி நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்தவர்கள் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி வெற்றியடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் ஒரு சில ஜாதகர்களுக்கு இந்த மாதத்திலேயே உறுதி நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்வுகள் கூட ஆடி மாதமாகவும் பரவாயில்லைன்னு சொல்லி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா குருவும் செவ்வாயும் மங்கள குருவாக அமர்ந்து மகர ராசியில் இவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார், செய்வார். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக, ஏன்னா 7.5 வருஷ சனியில நீங்க பாத சனியில இருக்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஓட்டம் அப்படிங்கிறது எங்க நிக்கும்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஓட்டத்தினுடைய நடுவிலே ஒரு சில சந்தோஷங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பணப்பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சில முடிவுகள் செய்து அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. பூர்வீக சொத்து, அம்மா வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கடக மாதத்தில் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு கிடைப்பதற்கும் ஒரு சிலருக்கு பணமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும், அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருந்து உங்களுடைய 2வது குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு 2வது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 2வது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் கவனமுடன் கையாளுவது மருந்துகளை, ஏன்னா ஒரு சில மருந்துகள் உங்களுடைய உடல்நிலைகளை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை கவனமுடன் கையாளுவது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா நாட்களிலுமே உங்களுக்கு சிறப்புடைய நாட்களாக இருந்தாலும் நீங்கள் ஏகாதேசி திதி என்று பெருமாளுக்கு வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். இந்த 2 ஆண்டு காலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத முன்னெடுத்து அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்யுங்கள். இந்த பைரவர் வழிபாடில் கலந்து கொண்டாலும் சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதரை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரவார பூஜை, இந்த சுக்கிரவார பூஜைகளில் கலந்து கொண்டாலும் உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரவார பூஜை அப்படிங்கிறது ராத்திரி 8 மணிக்கு மேலதான் செய்வாங்க. அந்த சுக்கிரவார பூஜையில் கலந்து கொண்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி நீங்கள் உங்களது வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உங்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டீர்களேயானால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு சந்தோஷமாக வாழலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சட்டநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில்
விருச்சக ராசியில மிதுன லக்னத்துல சனி பகவானுடைய திசையில இன்னைக்கு 216 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. சரிங்களா? அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 10வது ராசியான மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த ஆடி மாசம் கொடுக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவா மகர ராசிக்காரங்கனாவே ஒரு சின்ன பயம் உண்டு. ஏன்னா இப்ப 7 சனி நடந்துட்டு இருக்குது. அது 7 சனியில பாத்தீங்கன்னா பாதச்சனி நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு 6.5 வருஷ காலமாவே 7 சனி நடக்கிறதுனால ரொம்ப மன உளைச்சலா இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி இந்த மன உளைச்சலா இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாத சனி வரும் வக்கரத்துல இருக்கிறாரு. அப்படி சனி வக்கரத்துல இருக்கும்போது இப்ப 7 சனியில இன்னைக்கு வந்து பாதச்சனியா இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள நிறைய போராட்டம் இருக்கும். பண்ணலாமா வேண்டாமா, போலாமா போகக்கூடாதா, எப்ப செய்யலாமா வேண்டாமா, இது ஒரு குழப்பங்கள் கண்டிப்பா இருக்குதான் செய்யும். அது இல்லாத ஆடி மாசம் என்ன சொல்லுவாங்க, போர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாசத்துல எதுவும் அடி எடுத்து வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு போர்க்களமான நேரத்துல சுப விசேஷங்கள் கண்டிப்பா பண்ணாதீங்க. ஆடி மாசம் 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எது செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், தப்பில்லை. அப்ப இந்த உடைய கட்டன்றதை சொல்லும் அப்படின்னா இந்த 7 சனியில பாதச்சனிக்கு என்ன வழிபாடு செஞ்சா நல்லது அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பசு தானம். அப்படி பார்த்தீங்கன்னா பசு தானம்னா பசுக்கள் வந்து நமக்கு தானங்கள் அதுக்கு உணவு கொடுக்கறது கண்டிப்பா நல்லது. அதே மாதிரி எறும்புகளுக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டுட்டு வர்றது நல்லது. காக்கா குருவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானியங்கள் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு வர்றது நமக்கு நல்லது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனுக்கு எதிர்பார்ப்பு தான் பிடிக்காத தவிர உதவிகள் செய்யறது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அதாவது எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிற சொல்லுவாங்க. அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா எள்ளு, கருப்பு எள்ளு இருக்குல்ல, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது. எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வைக்கிறது நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. கருப்பு துணி கட்டி குளிச்சு விட்டுட்டு வர்றது நல்லது. இது போல நம்ம முன்னோர்கள் நவகிரகத்தை சுத்துறது நல்லது. எல் தீபம் விளக்கு போடுறது நல்லது. நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வழிபாடு பட்டாவே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த இருந்த பயம் கண்டிப்பா போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட பறக்க பாடுபட்டு பட்டக்கடனுக்கு வட்டி கட்டாத நிலைமையில தான் இப்ப மகர ராசிக்காரங்களோட பொழப்பு போயிட்டு இருக்குது. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா மங்குச்சனியா பொங்குச்சனியா அதாவது வந்து விரையச்சனியா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த ரவுண்டு இருக்கலாங்களோ அதுக்கு தகுந்த அடிப்படையில் தகுந்த மாதிரி பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. சரிங்களா? அப்படி பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு 7 இருந்தால் நிச்சயமா பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு பரிகாரங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுத்துருவாரு. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு. குலதெய்வத்தினுடைய வழிபாடுனா என்ன, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலே தெரியாது. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க போய் கும்பிட மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்னா குலதெய்வத்துக்கு வந்து இந்த ஆடி 18 போர்க்களம் முடிஞ்சு குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் கரெக்டான்றதை வந்து உங்களுடைய எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அது போல சாமி கும்பிட்டு விபூதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மாக்கள் சொல்லுவாங்க. அதாவது வர்க்க தோஷம்னு சொல்லுவாங்க, பித்ருக்கள் தோஷம்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள் சாபத்திடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு விளைகிறோம். சரிங்களா? ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்டா 3 தலகட்டில் இருக்கக்கூடிய சாபங்கள் முதல்ல விலகும். முதல்ல வந்து அதுக்கு கும்பிட வேண்டிய உகந்த மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் தான். ஏன்னா எப்பயுமே இந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள், பூஜை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அம்மனுக்கு உகந்தது இந்த ஆடி மாசம் தான். அதனால இந்த ஆடி மாசத்துல குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பா நல்லது. சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ராசி 1 இருந்தாலும் நட்சத்திரம் 3 பாதங்கள் 9 இதெல்லாம் அடங்கினதுதான் ஒரு ராசி. அப்ப அந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்துருவோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதிபதி வந்து யார் அப்படின்னா சூரியன். அப்ப அந்த சூரியன் இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம்ன்றது மாங்கலி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்ப என்ன காரணம், மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப திருமண பேச்சு எடுத்தாவே தடையா தான் இருக்கும். நீங்க பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு தடையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சூரியன் வந்து 7ல பகையா இருக்கிறாரு. அப்ப 7ல பகையா இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த ஆடி மாசம் வந்து அதாவது திருமணத்தை பத்தி பேசவும் மாட்டாங்க. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆடி போர்க்களை முடியட்டும் பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்ப பொதுவா
திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் இல்லை. அதனால சூரியன் வந்து உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் கலஸ்தரஸ்தானத்தை பார்த்தாலும் பெருசா ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். பொதுவாக சந்திரன்னா யாரு அப்படின்னு பார்த்தோன்னா தேவதை. நவகிரகத்திலேயே ஒரு தேவதை யாருன்னா சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து எல்லாருக்குமே 11ஆம் இடம்ன்றது முக்கியமான இடம். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்ப சந்திரன் 11ஆம் இடம் இருக்க வேண்டிய இடம் நல்லா இருந்தாலும் ஆனா நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஜாதகருக்கும் தாய்க்கோ ஜாதகருக்கோ தந்தைக்கோ குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதம் சங்கடங்கள் வரும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த மாதம் நல்லதுங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் வந்து அதிபதியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா நல்லா இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து 5ல் இருக்கிறாரு. 5ல் வந்து பாத்தீங்கன்னா நட்பில் இருக்கிறாரு. யார் கூட நட்பில் இருக்கிறாரு? குருவோட நட்பில் இருக்கிறாரு. அப்ப குருவோட நட்பில் இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கிரனுடைய வீட்டுல குரு வந்து நட்பில் இருக்கும்போது அந்த குரு கூடவே செவ்வாய் சேர்ந்து நட்பில் உட்காந்துட்டாரு. அப்படி உட்காரும்போது படிப்பு நல்லா இருக்கும். 2வது குருவுடைய செவ்வாய் சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும், சுத்தமாயிடும். ஏன்னா உங்க ஜாதகத்துல வந்து சுய ஜாதகத்துல 7, 8ல சனி சுக்கிரன் இருந்தா கண்டிப்பா ஜென்மத்துக்கும் தீராது. ஏன்னா 7, 8ன்றது வந்து தாரதோஷம் சொல்லுவாங்க. 7, 8ல சனி சுக்கிரன் இருந்தா தாரதோஷம். அதுக்காக தான் நிறைய இந்த கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணி தாலி கட்டிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பார்த்தாலும் அது குறையாதான் இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கின ராசி மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி வந்து பாத்தீங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. நம்ம எல்லாரும் செய்யற வேலைக்கு அதிபதி யாருன்னா சனிதான். அப்படி பார்த்தீங்கன்னா சனியோட அதிபதியில பிறந்தவங்களுக்கு இப்ப நல்லா இருக்குது. காரணம் என்ன? சனி வந்து இப்ப 2ல் இருக்கிறாரு. 2ஆம் இடம்ன்றது வந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம். இன்னைக்கு வந்து தனஸ்தானத்துல சனி இருக்கும்போது தனம்னா பணம் ஏதோ ரூபத்துல அடிச்சு பிடிச்சி 10 ரூபா சம்பாரிச்சிருவீங்கன்னு சொல்லாம தவிர மிச்சம் பண்ண முடியாது. மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குது. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் எடுத்து கொடுத்துருவீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒத்த ரூபாய் மத்தவங்க கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்டாத நிலைமை தான். கணவனும் மனைவியும் உட்காந்து யோசிச்சு எடுக்கிற முடிவு எல்லாமே தாமதமாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ காசு பணம் இருந்தது. இப்போ இருக்கிற அறிவு அன்னைக்கு இருந்திருந்தா நீங்க எப்படியே வாழ்ந்திருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இதனுடைய அனுபவம் இதனுடைய பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 7.5 சனியில கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலயும் இப்ப இந்த ஆடி மாசத்துல போர்க்களம் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்காக வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் அவர் 7ல் போய் பகையா உட்காந்துட்டாரு. அதனால என்னன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படியே இருந்தாலும் இந்த 18 பிறகு போர்க்களத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதை தவிர ஒரு 30 to 35% வாய்ப்பு இருக்குதை தவிர அதுக்கு முன்னாடி கொடுக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு சூழல்ல தாமதமாகும். அப்போ உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி மாங்கலிஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி சந்திரன். அப்ப இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து திருமண யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப குருவுடைய பார்வைன்றது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. மகர ராசியில் பாத்தீங்கன்னா குரு 5ல் இருக்கும்போது இப்ப குரு பார்வை நல்லா இருக்குது. குரு பார்வை நல்லா இருக்குதுன்னா எப்படி? அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும்போது 2 பேர்த்துக்கு குரு இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு இருந்தா கூட கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ உங்க ராசிக்கு மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். அப்ப இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவுடைய பார்வை வாங்கி இருக்கிறீங்க. ஏன்னா ராகு கேதுவுடைய பார்வை 3 அதாவதுன்றது 7, 11. அப்ப மேன ராசியில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடமும் மகர ராசி தான் பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு ராகுடைய பார்வை வாங்கியிருக்கிறீங்க. ராகு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லை. இப்போ ராகுவோட பார்வை காலம் நல்லா இருக்குது. ராகு பார்த்தா
நிச்சயமா நமக்கு வந்து என்னன்னா பூர்வ ஜென்ம கடன் தீரும். பூர்வ ஜென்ம கடன் தீரும், தந்தை வழி கடன் தீரும். ரெண்டாவது அதே மாதிரி அம்மா சொத்தோ மனைவி சொத்தோ வரல அப்படின்னா நம்ம வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை ராகு நமக்கு நல்லதை பண்ணிட்டே இருப்பார். அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் இடமா பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா அதாவது மகர ராசி உங்க ராசி பார்க்குறாரு. அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா? அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ குரு உங்களை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக பிறக்கும். அதே மாதிரி நமக்கு வீடு வாசல் கட்டுறதை விட கடன் இல்லாத நிம்மதியாக இருப்போமா அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். அப்போ கடன் பிரச்சனையோ தொழிலோ புத்திர பாக்கியமோ ரெண்டாவது ஹெல்த்தோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிறது இந்த 7.5, அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது தெரிஞ்சு நீங்க காய் நகர்த்திட்டு போனீங்கன்னாவே உங்க காரியம் சக்சஸ் ஆகும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இன்னைக்கு நமது பதிவில் பார்க்க போற தலைப்பு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையான என்ன இதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மகர ராசி உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார், வக்கரமாயிருக்கார், வக்கர நிலையில் இருக்கார். இப்போ சனி வந்து வேகமாக செயல்படுறாருன்னு அர்த்தம். சரிங்களா? சனி வேகமாக செயல்படுறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் துடிப்பும் வேகமும் உங்களுக்கு இயல்பாகவே உங்கள்கிட்ட இருக்கும். பொதுவாகவே மகர ராசினியர்கள் வந்து பாருங்கள் துடிப்பானவர்களாக இருப்பீங்க, உழைப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க, விவேகம் உடையவர்களாக இருப்பீங்க, வேகமாக செயல்படுவீங்க. ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக பண்ணி முடிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தான் மகர ராசி. முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. மகர ராசினியர்கள் வந்து பாருங்கள் விடாமுயற்சி உடையவர்கள், வேலை தொழில் விஷயத்திலலாம் கரெக்டாக இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசி தான். அப்போ மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் துடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது வேகமாக செயல்படுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்க ராசி அதிபதி சனி. சனிங்கிறதே வந்து உழைப்புக்குண்டான கிரகம் தான் சனி. கர்மகாரகன் சனின்னு சொல்லுவாங்க. அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இப்போ உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ உங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. 7.5 சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க. 7.5 சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க. அதாவது பாத சனி போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு 7.5 மார்ச் லாஸ்டெல்லாம் 7.5 முடிஞ்சிடும். உங்களை பிடிச்ச 7.5 சனி உங்களை விட்டு விலக போகுது. ஆனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறது ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ குரு தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு. உண்மை சொல்ல போனால் அந்த குரு பகவான் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு. குருவோட பார்வை 9ஆம் பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் இருக்கிறதுனால நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியில் வாழ்வா சாவாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க. சமாளிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. நல்லா இருக்குங்க. இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு கவனமாக இருங்க. தேவையில்லாமல் எதையுமே பேச வேண்டாம். வாக்குவாதம் பண்ணாதீங்க, யார்ட்டும் விதண்டவாதம் பண்ணாதீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? ஏன்னா 2 இருக்க சனி தேவையில்லாமல் பேச வைப்பார், வள குலகுலன்னு பேச வைப்பார். நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க, அடுத்தவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, உங்களை குறை சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களை குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரம் தான் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் கரெக்டாக இருக்கணும். பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பண விஷயத்தில் தான் அதிகமாக நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. கடந்த 7 வருஷமாக எல்லாம் பாருங்கள் பண விஷயத்தில் தான் நீங்கள் அதிகமாக ஏமாந்தீங்க. கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு உபஜயஸ்தானத்தில் மீனராசியில் உங்கள் குருவோட வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுனால முயற்சி உங்களுக்கு சக்ஸஸாக ஒரு ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது சரி, இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குண்டான அற்புதமான நேரம் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால முயற்சி உங்களை வேகமாக தூண்ட வைக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை தூண்ட வைப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டீங்க, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு. இனி இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறனால இனிமேல் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். குருவோட பார்வையை உங்கள் ராசி மேலே படுறது அற்புதமாக அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. இந்த காலகட்டங்கள் ஆடி மாதம் அற்புதமான மாதம்.
தெய்வ வழிபாடு. பொதுவாகவே ஆடி மாதம் என்னன்னா தெய்வ வழிபாடுக்கு உண்டான மாதம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி சுபகாரியங்களும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு அருமையான காலகட்டம். சரிங்களா? நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி கூட நீங்கள் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சி, வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி இதெல்லாம் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல மாதம்ங்க இந்த மாதம். உங்களோட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், வெற்றி ஆகும் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல உங்களுக்கு பாருங்க, 4ஆம் அதிபதி செவ்வாயோட உங்களுக்கு குரு உட்கார்ந்து குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, பில்டராக இருக்கவங்க, கட்டுமான துறையில் இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, இன்ஜினியராக இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ், போலீஸ், மிலிட்ரி, ஆர்மி இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், நல்ல மாதம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா 5ல் குரு இருக்கார். நல்லா இருக்குங்க, நல்ல மாதம் இந்த மாதம். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்குங்க இந்த மாதம். குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும். உங்களோட இஷ்ட தெய்வம், என்ன மனசுல தெய்வம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் தடங்களா இருந்திருக்கும். ஒரு சாமி கோயிலுக்கு போனா கூட பிரச்சனையா இருந்திருக்கும், ஏதோ ஒன்று தடங்களாவே போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த மாதம் தெய்வ வழிபாடுக்கு உண்டான மாதம், அற்புதமான மாதம், நல்லா இருக்கும். உங்களுக்கு தடங்கள் இல்லாத மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து பாருங்க, உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணலாம், தப்பு கிடையாது. திருமணம் பண்ண மாட்டாங்க ஆடி மாசத்துல, ஆனா திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். வரன் தேடலாம், ஜாதகம் வெளியே எங்கேயே கொடுக்கலாம். நீங்க வந்து நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா, மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்க ராசிக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கேது 9ஆம் இடத்துல இருந்து தடங்கல் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க ஒரு சில பேர். அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஒரு தடங்களாக இருக்கும். எல்லாமே கைக்கூடி வர மாதிரி இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே கடைசி நடக்காமல் போயிருக்கும். ஏதோ ஒன்று தடங்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது இருந்து பாகிஸ்தானத்துலேருந்து தடங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்போ உங்களுக்கு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து மேலே குரு வந்து உங்களுக்கு பார்வை, குருவோட பார்வை 9ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால அதிர்ஷ்டம் அந்த இருந்த தடங்கள் அந்த குரு வந்து விளக்குறாருன்னு அர்த்தம். அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஒரு வெளிநாடு போக விருப்பப்படுறீங்க, தூர பிரயாணம் போகணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு இந்த அருமையான காலகட்டம். உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகலாம். நல்ல ஒரு காலம் இந்த காலம். நல்லா இருக்குங்க, அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. சூரியன் வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு கொடுத்துட மாட்டார். சரிங்களா? பெரிய பாதிப்பு வராது. சூரியன் வந்து உங்களுக்கு ராகுவோடையோ சனியோடையோ இல்லை வேற பாவகிரகங்களோட தொடர்பு இருந்தால் தான் சூரியன் பாதிப்பு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி தரும். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்குதுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலமா லாபம், வியாபாரத்து மூலமா வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சார், பிஸ்னஸ் டல்லாக போகுது, முன்னேற்றம் இல்லை, அடுத்தவங்களாம் வளர்றாங்க, எங்களால் எங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, எங்களுக்கு நாங்கள் வீழ்ச்சி தான் சந்திச்சுட்டு இருக்கோம், சின்னதாக கடை வச்சுருக்கோம், எங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். படிப்படியாக உங்கள் லைஃப் மாறும். சரிங்களா? உங்களுக்கு வந்து புதன், உங்கள் ராசிக்கு வந்து புதன் வந்து யார்? ராஜயோக அதிபதி புதன், 9ஆம் அதிபதி புதன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சரிங்களா? குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அப்பாவோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி 5ல் குரு இருக்கிறனால உங்களுக்கு சமாளிக்க வச்சிருவார். ஆனால் உங்களுக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது, 9ஆம் அதிபதி 8க்கு போய் மறையக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான், அதெல்லாம் குறைபாடே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க, அப்பாவோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அது கூட ரெடி ஆயிரும். ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு. நல்ல வேலை கிடைக்குங்க. இந்த மாதம் அருமையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது அது இதனால போட்டு ஏமாந்துட வேண்டாம்.
ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி கடைசி பகுதியில் இருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா 7.5 சனி நடந்துச்சுனாலே சில பிரச்சனைகள் கொடுக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, அசிங்க அவமானம், வேலையில் பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இதெல்லாமே 7.5 சனி காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். 100% நடக்கும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன ஏஜில் இருக்கீங்க, வயசு ரொம்ப முக்கியம். வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய அனுபவம் கிடச்சிருக்கும், வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி, என்ன பிளானட்டோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனி என்னென்னலாம் நடக்க போகுது, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவா கெட்டது அனுபவிக்கவா, நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா, பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர லக்கணக்காரர்களே, இந்த ராசிக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம். என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் அவர்களுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்கு. சூரிய திசையில பிறந்தவர்கள், சந்திர திசையில பிறந்தவர்கள், செவ்வாய் திசையில பிறந்தவர்கள் வரிசையாக வரும். அந்த தசாபத்தினுடைய கணக்குப்படிதான் அந்த மகர ராசிக்கு எப்பவுமே கிரக பலன் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் கடக மாசம், ஆடி மாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாசம் பலன் இது பொதுவா 35 வயசுக்கு மேல 75 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த வயதுக்கு தகுந்த அந்த விஷயங்கள், செயல்கள், சிந்தனை, வருமானம், குடும்பம், இது எல்லாம் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சூரியன், அதனாலதான் இது ஆடி மாசம், கடகராசி, கடக மாசம். உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, 2ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு. நல்ல விஷயம். உங்க ராசியை குரு 9வது பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்து அங்க செவ்வாயும் சேர்ந்து இந்த குருமங்கள யோகம்ங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த குருமங்கள யோக பலனையும் கிடைக்கும். அதனால இந்த மாசம் 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன உங்களுக்கு வேணும், இல்லை எதுவுமே வேண்டாம் நான் திருப்தியா இருக்கேன், அதுக்குண்டான மாதிரிதான் பலன் இருக்கும். இப்ப எதுவுமே வேண்டாங்கிறவங்களுக்கு ஏதாவது கிடைச்சா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் லைக் தட், போனா போதும், சரி சரி கொடு நான் வாங்கிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட நல்ல அருமையான ஒரு கோட்டு, 10 கோட் இருக்கு, திடீர்னு ஒரு கோட்டு உங்களுக்கு புதுசா ஒருத்தர் பிரசன்ட் பண்றார். அது எதா கோட்டுங்கிறது ஒரு பொருள், அந்த மாதிரி எதை வேணா வச்சுங்க. இந்த ஏற்கனவே 9 இருக்கு, அந்த 9 10ஓட ஒன்னா தான் இது இருக்குமே தவிர இது ஒரு புதுமையா இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்க எதிர்பார்க்காத உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஏற்கனவே இருக்கிறதோட இது சேர்ந்துடும். அப்படித்தான் இதுதான் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பொருந்தும். படிப்பை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த ராசிக்கு படிப்புங்கிறது நான் தான் சொன்னேன், எப்படி படிச்சோன்னே தெரியாம படிச்சு பெரிய ஆளா வர்றவங்க தான் பல பேர். எல்லா படிப்பு போறோம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பெரிய படிப்புங்கிறதெல்லாம், அதாவது ஒரு 30 வயசுக்கு மேல படிக்கணுங்கிற அந்த எண்ணம் எல்லாம் வராது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் நீங்க தேடி போனாலும், நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு போனாலும் அது டிஸ்கன்டினியூல தான் போகுமே தவிர பெரிய அளவுக்கு ஒரு கண்டினியூஷன் ஆகாது. அதனாலதான் 40 வயசுக்கு மேல இந்த பலனை டைரக்டா சொல்லிடும். திருமணமாகி குடும்பத்தோட
குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அன்பர்கள், 40 வயசுல இருந்து 52 வயது வரை இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் வருமானம் அதுவும் கட்டுக்குள்ளதான் இருக்கும், கைக்குள்ளதான் இருக்கும். செலவு அதுவும் கைக்குள்ளதான் இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகமா தேவையில்லை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னாலும் அது நடக்காது. 7ல் இருக்கிற சூரியன் உங்க ராசியை தான் பார்க்கிறார், அதே போல குரு பார்க்கிறார். அப்ப இரண்டும் பார்க்கறதுனால, குருவும் சூரியனும் ஒரு நட்பு கிரகம் தான், ரெண்டும் ஒரே இடத்தை பார்க்கறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு இதுவரை நடக்காத இருந்த விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிரமங்கள் குறையும். ஒரு நாளைக்கு ஒரு 10 விதமான விஷயங்களை நீங்க, பல விஷயங்களை 10ன்னு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு, பல விஷயங்களை நீங்க அனுசரிச்சு பல செயல்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க. இந்த சனி வக்கரகதி பலன் உங்களுக்கு சிரமத்தை குறைக்கும். இது ஜென்ம சனி போல உங்களுக்கு இருக்கக்கூடிய காலம். 7.5 சனியில ஜென்ம சனின்னு வச்சுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி அதுவும் 7.5 சனி தான். ஆனால் இது இந்த நேரம் ஜென்ம சனி காலம் மாதிரி 4-11 வரைக்கும் இருக்கிறது. அதே வக்கரகதி பலனை பாருங்க. குருவனுடைய விஷயத்தினால நீங்க பல இடங்கள்ல ஒரு தலைமை அதிகாரியாக பதவி உயர்வு கிடைக்கிறதும், உத்தியோகத்துல பணம், வியாபாரத்துல பணவரவு, இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத சில நேரங்களில் கிடைக்கிறதும், குடும்பத்தினுடைய செலவு கட்டுக்குள்ள இருக்கிறதும், எதுக்காகவும் சிரமப்பட்டு யாருக்காகவும் நீங்க ஜாமீன் போடக்கூடாது. உங்களுக்கு யாரையும் ஜாமீன் போடுங்கலாம் கூப்பிடக்கூடாது. வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இல்லை இருக்கிற வீட்டை கொஞ்சம் இது ஆடி மாசங்கிற முறையில் தள்ளி போடாம ஏதாவது வீடு கட்டக்கூடிய யோகம் இருந்ததுன்னா வீடை விஸ்தரிப்பு பண்றது, விரிவாக்கம் பண்ணி கட்டக்கூடிய நேரத்தையும் நீங்க வச்சுக்கலாம். பொதுவா இந்த மாசத்துல உங்களுக்கு எதிர்பார்க்காத நடக்கக்கூடிய செயல்கள்ல தான் அதிகமா இருக்கும். எதிர்பார்த்து நீங்க எதுவும் கிடைக்கலன்னா அதுக்காக நீங்க சங்கடப்படக்கூடாது. அதே போல இந்த மாசத்துல முக்கியமா கடன் வாங்காதீங்க. இந்த மாசத்துல கடன் வாங்கினா வளரும். நீங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னாங்க. இந்த ஆடி மாசங்கிறது பல சிறப்புகளை கொண்டது. நல்ல மழை இருக்கக்கூடிய மாதம், விதை விதைச்சா அது வளரக்கூடிய மாதம், விவசாயத்துக்கு ஏற்ற மாதம். அதே போல் நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக பல விழாக்கள் விசேஷங்கள் நடக்கக்கூடியது. இப்போ ஆடி 1 தலையாடிங்கிறோம், ஆடி 18ங்கிறோம், ஆவணி அவிட்டம்னு சொல்கிறோம், பூனல் பண்டிகை, வரலட்சுமி விரதம்னு சொல்கிறோம். இது இத்தனை பண்டிகை இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் பண்டிகையை கொண்டாடக்கூடிய மாதம், வாஸ்து மகாலட்சுமி வீடு தேடி வரக்கூடிய மாதம் உங்க ராசிக்கு. உங்க ராசின்னு குறிப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிரக அமைப்புகள் ராசிக்கு 9ல் கேது இருக்கு இல்லையா, அந்த கேது பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியக்கூடிய மாதமாகவும் இருக்கும், புரியக்கூடிய நேரம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது நமக்கு பரவாயில்ல, ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு கூடியது. புதியதாக சொத்து சேரக்கூடியது, புதியதாக ஏதாவது ஒரு பொன் பொருள் சேர்க்கை, அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துறது, குடும்பத்துக்காக எந்த அளவுக்கு உங்களால எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிறது, நீங்க ஒரு தலைமை பதவியா இருந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பை கொடுக்கும். விட்டு கொடுத்து போறதுங்கிறது உங்க இயற்கையிலே இருக்கிறது. அதுவும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் அடங்கித்தான் போகும். திருவோணம் பல விஷயங்களுக்கு கண்டு காணாம இருக்கிறது, அடங்கி போறது வேற, கண்டு காணாம இருக்கிறது வேற. அதே போல நான் சொல்றதுதான் செய்யணும்,
நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நேரங்களும் வரும். புதியதாக வண்டி, 2 வீலர் 4 வீலர்லாம் வாங்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிறதோட நிறுத்திக்கணும். இந்த மாசத்துல அரசாங்கத்தில் மூலமா பயனடையக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் தொழில் பண்றவங்க, அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு டெம்பரவரி வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபம் அதிர்ஷ்டம் உண்டு. வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் லாட்டரி சீட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது வாங்கிறதுனா வாங்கலாம். திடீர் பணவரவு, திடீர் யோகம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு பதிவு நான் போடுறேன். இந்த சில நட்சத்திரக்காரர்கள் சில திதிகளில் இந்த சப்த கன்னிமாரை வழிபட்டு வரும்பொழுது திடீர் யோகம், எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் பல நடக்கும். அதனால மகர ராசிக்காரர்கள் சிறப்பான ராசிக்காரர்கள், சிறப்பான விஷயங்களையே எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள். அம்மா, அப்பா, சகோதரர்கள் இந்த விஷயத்துல வேணும் வேண்டாம் அப்படின்னு பல இரட்டை நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள். அதனால எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியும் நடந்துக்கிறது நல்லது. மீண்டும் சந்திப்போம். புடியதன் உருவமை கொலமிகு கரியோடு வடிகோடு தனதடி வழிபடும் அவருடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. வேதநாயகனே, பூமிக்கு அதிபதியாக இருக்கின்ற மனச்ச நல்லூர் பூமி நாதனே, பரம்பொருளே, உன் திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஏகாதசி திதியும் அனுச நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் தமிழுக்கு உரிய ஆடி மாதம் பிறக்கின்றோம். ஜோதிடத்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரம் திறம் உபயம்னு சொல்லுவாங்க. சரராசி கடகராசி, உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயனம் ஆரம்பிக்குது. அந்த தட்சாயணம் ஆரம்பிக்கும் பொழுது ஆணி மாதத்துல, போன மாதம் ஆணி மாதத்துல கூத்த பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் சாய ரச்சை என்று சொல்லுவாங்க. ஒரு நாள் பூஜையில நம்ம ஆகம விதிப்படி காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் முக்கிய பூஜை 6 கால பூஜை. இது மனிதனுக்கு 6 கால பூஜை, நம்ம கோயிலுக்கு நம்ம பண்றோம். தேவர்களுக்கு 6 மாதம். அந்த 6 மாதத்துல ஆணி மாதம் தான் சாய ரச்சை. அதுக்கடுத்து இரவு ஆடி மாதம் வரக்கூடிய பூஜை. ஆணி திருமஞ்சனம்ங்கிறது சித்திரை உச்ச வெயில், அக்னி நட்சத்திரம். அதை குளிர வைக்கிறதுக்கு தான் ஆணி திருமஞ்சனம் நமக்கு சாத்துறாங்க அப்பர் கூத்த பெருமானுக்கு. அந்த குழுன்னு அவரை குழுமுழுவாக்கி அவர் நமக்கு நல்வழிப்படுத்தி நமக்கு நல்ல அருளை கொடுத்திய பின் அம்பாள் வழிபாடு. அந்த அம்பாள் வழிபாடு நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய மாதம் இந்த ஆடி மாதம். 10 காலபுருஷனுக்கு 10 உத்தியோகம் புருஷ லட்சணம். காலபுருஷனுக்கு 10 உத்தியோகம் புருஷ லட்சணம். காலபுருஷனுக்கு எப்படி இடம் பார்த்தீங்களா? கர்மாதிபதியே கர்மத்தில் இருக்கார். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டா சொல்றோம்ல, ஏன்னா இப்ப இருக்கிற பசங்களுக்கு கூட தெரியாது நினைக்கிறேன். காலபுருஷனுக்கு 10. காலத்தை அளக்கக்கூடியவன் மகர ராசிநாதன். அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கிறது மகர ராசிக்காரன். சனீஸ்வரர் தான். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பட்டுப்பட்டு எல்லாத்தையும் இழந்து ஒரு நாளைக்கு 16 பவுன் வரும் மகர ராசியிலிருந்து. அந்த 16 பவுன்ல எந்த நட்சத்திரம் வரும் தெரியுங்களா? யாராவது சொல்லுங்க. திருவோணம் தாங்க வரும். இந்த நட்சத்திரம் வரும், திருவோணம் தான் வரும். அதுல என்ன இருக்குது புதையல், அதுல என்ன இருக்குது அப்படி சிக்கல், அதுல என்ன இருக்குது லாஜிக்கு, அதுல என்ன இருக்குது சூட்சமம், அவர்கிட்ட தான் கேட்கணும். பெருமாள்கிட்ட தான் கேட்கணும், அம்பாள்கிட்ட தான் கேட்கணும். திருவோணம் அதிபதி அம்பாள்கிட்ட கேட்கணும். திருவோணம் திருத்தலத்துக்குரிய குருவாயூர் அப்பன்கிட்ட கேட்கணும். பரமாத்மாட்ட கேட்கணும். மனசை போட்டு குழப்புங்க. மனசை போட்டு குழப்பி எடுத்து தெளிவு கலக்குனா தானே அங்கே தண்ணி நீர் வரும்.
அந்த ஏதோ ஒரு பானையில் கிராமத்தில் நல்ல தேப்பாங்க, அந்த தேத்தாவது விதையின்னு போட்டு அதை அப்படியே தேய்ச்சி 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 மூடி வச்ச பிறகு ஃபில்டர் பண்ணும்போது அமிர்தமாக இருக்கும். அந்த நீர் அமிர்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரக்காரவங்க அப்பா சொல்லாதீங்க. ஏன்? அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு லக்னம் மட்டும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அவங்க மாதிரி யாருமே இல்லை உலகத்துல. அவங்க மாதிரி யாருமே இல்லை. உச்சம் பெறதில்லை. கொஞ்சம் பகைப்பற்ற, கொஞ்சம் சமப்பற்ற லக்னமாக இருந்தால் கொஞ்சம் சிரமப்படணும். தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கங்க. உங்க ஜனனஜாதத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிடுங்க, வயசை பார்த்துக்குங்க, தொழில் பார்த்துக்குங்க. வயசு தொழில் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல வயசு, தொழில், இருப்பிடம் ரொம்ப முக்கியம். தசா ரொம்ப முக்கியம். உங்க ராசிக்கு ஏற்ற எந்த ஃபேஸிங்ல இருக்கிறீங்க, உங்களுடைய இப்ப நடக்கக்கூடியது எந்த பாவகத்தன்மைய அமைந்து இருக்கிறது, ரிலேட்டடா இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு மகர ராசிக்கு இவ்வளவு சொல்லிட்டேன்ல, நல்லது சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காக ஸ்பெஷலா சொல்றேன். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி பாவன் நிவர்த்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கிறாரு மகரத்தை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்கிறாரு? 9 பார்க்கிறார். ராசிக்கு 5. மகரத்துக்கும் கும்பத்துக்கு தலைவன் உங்காலு வக்கரத்துல இருக்கார், அதிபதி வக்கரத்துல இருக்கார், கர்மாதிபதி வக்கரத்துல இருக்கார், ஆயுளுக்கு அதிபதி வக்கரத்துல இருக்கார். பயப்பட வேண்டியது இல்லை. தான் பிள்ளைய தான் கொள்ள மாட்டோம், தான் பிள்ளைய தான் கொள்ள மாட்டோம். இப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா நல்லது நடக்கும், கண்டிப்பா நல்லது நடக்கும். அதனால நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல ஒரு சிறப்பான மாசமா இருக்கும். உங்க ஜனனஜாதத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா குரு வந்துட்டாரு. குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப குரு பலம் நல்லா இருக்கும்போது தெளிவா இருக்கும்ல. அடுத்து தசை பத்திய பார்த்துக்கங்க. உங்க ராசிநாதன் வக்கரம் இருக்கிற அதுதான் மைனஸ். உங்களுக்கு குரு வக்கரமாகும் போது பிரச்சனை இல்லை. 15-10 குரு வக்கரமாவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. எதை வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம், அப்ப எதை வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் நேரம் இருக்குது உங்களுக்கு. அப்படிப்பட்ட மகராசி நேயர்களுக்கு தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஒரு முறை திண்டுக்கல் பக்கத்துல போங்க, குருவாயூர் போயிட்டு வாங்க, பெருமாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. சனீஸ்வரருக்கு வன்னி இலையில போடுங்க. மகரம் கும்பம் மீனம்ங்க, வன்னி இலைய மறந்துடாதீங்க. மகரம் கும்பம் மீனத்திற்கு வன்னி இலை மறந்துடாதீங்க. அந்த வன்னி இலையில மாலையா போட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கு என்ன வேண்டுதல் கிடைக்குதோ அது சிறப்பாக கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர், ஏன்னா சனீஸ்வருடைய சம்பந்தம் தானே எல்லாம். சனீஸ்வர சம்பந்தம் இருக்கும்போது அதுதான் முக்கியம். இதை பண்ணிட்டு வந்தா மிக சிறப்பாக இந்த மாசத்தை நீங்க ஓட்டிடுவீங்க. அல்லல் என்னும் மாசரு தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசரு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்பில் உரை சிவகாமி நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே.